போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் கைதாகியுள்ள ஜாஃபர் சாதிக் திமுக முக்கிய தலைவர்களுடன் நெருக்கமாக இருந்ததாக கூறி பாஜக தலைவர் அண்ணாமலை பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறார். அதுவும் நேற்று என்சிபி அதிகாரிகள் டெல்லியில பிரஸ் மீட் நடத்தி இருக்கிறாங்க. அதுல குறிப்பாக ஜாஃபர் சாதிக்கினுடைய கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட்டை ஒரு செய்தி குறிப்பாக பத்திரிகை நண்பர்களுக்கு தெரிவித்திருக்கின்றார். 2019 ஹோட்டல் வாங்கினது, அதன் பிறகு மங்கை என்கின்ற படத்துக்கு முழுவதுமாக ட்ரக்ஸ் மூலமாக வந்த பணத்தின் மூலமாக அந்த மங்கை படத்தை பைனான்ஸ் பண்ணது. அதன் பிறகு தமிழகத்துல அரசியல் சார்ந்த புள்ளிகளோடு இருக்கக்கூடிய தொடர்பு, அது மட்டும் இல்லாம ஒரு இன்டர்நேஷனல் ட்ரக் பெண். எனக்கு ஆச்சரியம் என்ன, நிறைய செய்தித்தாளை பாக்குறேன். ஒரு செய்தித்தாளர்ல பிலிம் ப்ரொடியூசர்னு போட்டிருக்கீங்க, இன்னொரு செய்தித்தாள்ல ட்ரக்னு போட்டிருக்கீங்க. ஆனா எங்கேயுமே ஒரு சார்ந்திருக்கக்கூடிய கட்சியை காணாம இன்னைக்கு பிஜேபி காரங்க ரோட்ல நடந்து போய் ஏதாச்சும் கீழே விழுந்துட்டா கூட பிஜேபி அப்படின்னு போடுறீங்க. அதனால் இன்னைக்கு அவர் திமுகவுடைய முக்கியமான புள்ளி என்பதை யாரும் மறுக்க கூடாது, மறைக்க கூடாது. காரணம், திமுகவுடைய அயலக அணியில ஒரு பெரிய புள்ளியாக இருந்து அதன் மூலமாக நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா, அமெரிக்கா எல்லா பகுதியிலும் கூட தன்னுடைய ட்ரக் நெட்வொர்க் அது பலப்படுத்துவதற்கு திமுகவை பயன்படுத்தி கொண்டார். அதே நேரத்தில் திமுகவுடைய முக்கியமான தலைவர்களோடு மிக நெருக்கமாக இருந்தவர். அதனால் தமிழக மக்கள் அதை கூர்ந்து பார்க்கிறாங்க. இன்னைக்கு தமிழகத்துல போதை கலாச்சாரத்தை முழுவதுமா ஒழிக்க வேண்டும் என்றால் ஒரு ஜாஃபர் சாதிக்க பிடிச்ச பத்தாதுங்க. அரசு நடத்தக்கூடிய மதுக்கடைகளை மூட வேண்டும், அது ரொம்ப முக்கியம். இரண்டாவது, அரசே ஒரு போதை கலாச்சாரத்தை உருவாக்கிவிட்டு திமுகவினுடைய முக்கிய புள்ளிகளே சாராயாலை நடத்திவிட்டு ஒரு ஜாஃபர் சாதிக்க பிடிச்சிட்டு நான் போதை கலாச்சாரத்தை ஒழித்து விடுவேன், அது ஒழியாதுங்க. இதை மக்கள் உணர்கின்றார்கள். 2024 அவருடைய வாக்கம் கூட இதை சார்ந்து இருக்கும் என்று நம்புகின்றேன். அதனால் சம்பந்தப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் கூட என்சிபி அதிகாரிகள் தயவு தாட்சணியம் இல்லாம அவர்களை பிடிக்க வேண்டும், அவர்களை விசாரணை வளையத்துக்குள்ள கொண்டு வரணும், நீதியின் முன்பு நிறுத்த வேண்டும் என்பது எங்களுடைய வேண்டுகோளாக இருக்கு. வேற என்ன? அமைச்சர் பேசும்போது திமுக ஒழிச்சிருவோம் மோடி சொல்றாரு, நான் அமைச்சரா மட்டும் இல்லைன்னா அவரை பேசியிருக்காரு. அதுக்கு நேற்றுதான் எங்க மாவட்ட தலைவர் சொன்ன மாதிரி கேள்விப்பட்டேன். என்ன சொன்னாரு? கண்டனம் தெரிவிக்கல. மாவட்ட தலைவர் வேற ஏதாவது சொல்லியிருக்காரு. ஒரு அப்பா ஆத்தாக்கு பிறந்திருந்தா மாவட்ட தலைவர் மேல கை வைன்னு சொன்னாரா? செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.